ஜாதி இல்லை. சான்றிதழ் குறித்து மக்களின் கேள்வி. ஜாதி கேட்காத அரசு அமைப்பு எப்போது? சமூக நல ஆர்வலர்கள் எதிர்பார்ப்பு. ஜாதி இல்லடி பாப்பா என்று மகாகவி பாரதியார் பாடிய கனவு இன்று வரை முழுமையாக நனவாகவில்லை என்ற வேதனையை சமூக ஆர்வலர்கள் வெளிப்படுத்தி வருகின்றனர். தமிழகத்தில் பலர் ஜாதி இல்லை என்ற சான்றிதழுக்காக இன்னும் அலுவலகங்களை சுற்றி வருவதாகவும், அரசு வேலைக்கு விண்ணப்பிக்கும் தருணத்திலும் கூட உங்கள் ஜாதி என்ன என்ற கேள்வி தொடர்ந்து எழுப்பப்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு தெரிவிக்கின்றனர். இது குறித்து சமூக நல ஆர்வலர்கள் கூறியதாவது: ஒருபுறம் ஜாதி ஒழிப்பு பற்றி பேசப்படுகிறது, ஆனால் நடைமுறையில் அரசு விண்ணப்பங்கள் முதல் பல்வேறு சேவைகள் வரை ஜாதி விவரம் கட்டாயமாக கேட்கப்படுகிறது. ஜாதி இல்லை என்று அறிவிக்க விரும்புபவர்களுக்கும் தனி அடையாள முறையை அரசு கொண்டு வர வேண்டும் என்றனர். மேலும் அரசு வேலைக்கு விண்ணப்பிக்கும் போது ஜாதி இல்லை என்ற விருப்பத் தேர்வும் ஆன்லைனில் வழங்கப்பட வேண்டும். அதேபோல் எந்த சமூகச் சலுகை அடிப்படையில் அவர்கள் சேர்க்கப்படுவார்கள் என்பது குறித்தும் தெளிவான வழிகாட்டுதலை அரசு வெளியிட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். பல ஆண்டுகளாக சமூக நீதி குறித்து பேசிய அரசியல் தலைவர்கள் கூட இந்த விவகாரத்தில் முழுமையான தீர்வை உருவாக்க சிந்திக்கவில்லை என்ற விமர்சனமும் எழுந்துள்ளது. இந்த முறை தமிழக முதல்வர் மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு ஜாதியில்லா அடையாளத்திற்கு தனி சட்ட மற்றும் நிர்வாக அமைப்பை உருவாக்குவாரா என்ற கேள்வியையும் சமூக ஆர்வலர்கள் முன்வைத்துள்ளனர். சமூக சமத்துவம் மற்றும் மனிதநேயத்தை முன்னிறுத்தும் வகையில் அரசு புதிய கொள்கை முடிவுகளை எடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு